CA Foundation Principles and Practice of Accounting, Accounting for Special Transactions, presented by Madi Academy for Accountancy. அனைவருக்கும் வணக்கம். இது CA Foundation கோர்ஸில் Principles and Practice of Accountingல Chapter 6ல Accounting for Special Transactionல Bill of Exchange and Promissory Notes. இது வரைக்கும் நம்ம சாப்டர் 1 to 5 பார்த்தோம், ப்ளஸ் சாப்டர் 7 பார்த்துருக்குறோம். இப்போ பார்க்க போகிறது சாப்டர் 6. சாப்டர் 6ல் ஒரு 7 லெசன் இருக்குது. இந்த 7 லெசனில் ஃபர்ஸ்ட் லெசன் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ப்ராமிசரி நோட்ஸ், அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் டு த சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்த நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்த பின் தொடரவும். இந்த சாப்டர் 6ல் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்டு ப்ராமிசரி நோட்ஸ். இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்டு ப்ராமிசரி நோட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நம்மளுடைய பழைய கால முறைகள் சில விஷயங்கள் பார்ப்போம். நம்ம கரன்சி அப்படின்ற இப்போ பயன்படுத்தக்கூடிய நோட், இந்த நோட்லாம் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நாம் என்ன பயன்படுத்தணும்னா பார்ட்டர் சிஸ்டம், அதாவது பண்டமாற்று முறை அப்படின்ற மெத்தட் தான் பயன்படுத்தியிருந்தோம். அதாவது உப்பு புளி மிளகாய் இருந்ததுன்னா அதுக்கு மாற்றாக அதை கொடுத்துட்டு அரிசி வாங்கலாம், இல்லை அரிசி நம்மகிட்ட அதிகமாகுதுன்னா அதுக்கு மாற்றாக வேறு எதாவது வாங்கலாம், இல்லை வேறு ஏதாவது பொருள் நம்மகிட்ட என்ன பொருள் அதிகமாக உள்ளதோ அந்த பொருளுக்கு மாற்றாக வேறு பொருட்களை வாங்கிக் கொள்ளக்கூட முறை இருந்தது. இதுதான் பண்டமாற்று முறை. இதில் ஒரு எக்ஸாக்ட் திட்டமான ஒரு முறை கிடைக்காது. இப்போ உதாரணத்துக்கு 1 கிராம் தங்கம் இருந்ததுனாக்கா அந்த 1 கிராம் தங்கத்தின் மதிப்பு 5000 ரூபாய் மதிப்பு உள்ளது இருந்துன்னு வச்சிங்களேன். நம்ம ஒரு 50 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருள் வாங்கணும்னா அப்போ எப்படி இதுக்கு ஈடாக கொடுத்து வாங்கவே முடியாது. இப்போ இதெல்லாம் இந்த ட்ராபேக்ஸ்லாம் ஃபிக்ஸ் ஓவர் பண்ணுறது தான் காயின், காசு அப்படின்றது கொண்டாந்தது. அதன் பிறகு பொதுவான நடைமுறையில் உள்ள பண முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. அதாவது ஈக்குவல் பணம், இந்த பணம் இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்கிறது, இது ஈக்குவலாக வச்சுக்கிட்டு இந்த பொருளுக்கு இது வாங்கலாம், அது பொருளாக எந்த பொருள் வேணால் எதை வேணால் வாங்கலாம் அப்படின்னு கொண்டு வந்த முறை தான் பார்ட்டர் சிஸ்டம். இது கரன்சி சிஸ்டம் வந்தது. இந்த கரன்சி சிஸ்டத்தில் வந்த பிறகும் சில விஷயங்கள் கரன்சியை பயன்படுத்தாமல் நாம் வேறு சில முறைகள் பயன்படுத்திட்டு வரோம் தற்காலிக முறைகளில். உதாரணத்துக்கு பேங்க்கில் செக்கு, பணம் என்பது இருந்தாலும் இந்த பணத்துக்கு ஈடாக நாம் கொடுக்கறது செக்கு. இதுக்கு பேங்க் ஆத்தரைஸ் பண்ணுது. ஆமாங்க, இந்த பணம் இவர் செக்கில் நீங்கள் 1000 ரூபான்னு சொல்லிட்டு மதிப்புள்ளது எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டிங்கன்னா ஆமாங்க இந்த 1000 ரூபாய்க்கு நான் உத்தரவாதம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் சொல்லுது. புரியுதுங்களா? பேங்க் உத்தரவாதம் தருது. அதுபோலவே ஒரு இதுக்கு ஏ அப்படின்னு இருக்க வச்சிங்களேன், ஏ பி அப்படி இருக்கிறார். ஏ பி கிட்ட பொருள் வாங்குறாரு, பி கிட்ட பொருள் வாங்கிட்டு ஆனால் பணம் கொடுக்கல. அது பற்றி என்ன சொல்கிறாரு, ஒரு உத்தரவாதம் தர்றார். நான் இந்த பணத்தை 3 மாதத்தில் திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம் தர்றாரு. இல்லை 10 நாளில் திருப்பி தரேன், ஏதோ ஒரு டைம்ஸ் கொடுக்குறாரு. இல்லைனா பி ஒரு இது எழுதுறாரு, இந்த பணத்தை இதுக்கு இந்த வாங்கின பொருளுக்கு எனக்கு 3 மாதத்தில் திருப்பி தரணும் அப்படின்றாரு. ஒரு பத்திரம் எழுத்துறாரு. இதை பிஏ கையெழுத்து போட சரி நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு கையெழுத்து போட்டு தர்றாரு. ஆக இது எல்லாமே ஒரு உத்தரவாத பத்திரமாக இருக்குது பணத்தின் மதிப்பீட்டில். இந்த மாதிரி உத்தரவாத பத்திரங்களுக்கு பொதுவாக சொல்ல போகிறது தான் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகே, இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், செக்கு, ப்ராமிசரி நோட் இது மாதிரி நிறையா வரும். உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னாக்கா தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் இப்பொழுது பாருங்களேன். நான் என்ன சொன்னேன், இப்போ நான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் யாராவது ஒருத்தவங்க உத்தரவாதம் தருவாங்க. அதாவது ஏன்னு ஒருத்தர் இருந்தார்னா பின்றவர் உத்தரவாதம் தருகிறார், நான் இதை கண்டிப்பாக கொடுத்துட்றேன் உத்தரவாதம் தர்றாரு. இல்லை பி எழுதின பத்திரத்துக்கு நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு உத்தரவாதம் தர்றாரு அப்படின்னு சொல்கிறேன். உத்தரவாதம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடன்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்கள், இதை பாருங்கள்.
இது நம்முடைய 500 ரூபாய் நோட்டு, இப்போ பயன்பாட்டில் உள்ள 500 rupees நோட். இதை யாராவது கவனிச்சிருக்கிறீங்களா? இதை பாருங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இது ஒரு பேங்க்கு. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுதுன்னா, அதனுடைய கவர்னர் என்ன சொல்றார் பாருங்க, ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர் த சம் ஆஃப் ருபீஸ் 500 rupees சொல்றார். அதாவது இதை யாரு வைத்திருக்கிறார்களோ இல்லை யாரு தருகிறார்களோ அவர்கள் கொடுப்பதற்கு ஈடாக 500 ரூபாய் நான் தருவதற்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப 500 rupees கரன்சின்றது வந்து நம்ம கரன்சி சொன்னா கூட இது வந்து இந்த பேங்க் ஆர்பிஐ ஆத்தரைஸ் பண்ண ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேங்களா? இதை நீங்க பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை, இப்பதான் பார்க்குறோம். அப்ப ஐ ப்ராமிஸ் டு பே அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் கையெழுத்து போறாரு. ஆர்பிஐனுடைய கவர்னர் கையெழுத்து போட்டு இந்த தாளை இந்த பேப்பரை யார் கொடுத்தாலும் இது 500 ரூபாய் மதிப்புடையது என்றது நான் உறுதி கொள்கிறேன், இதை யார் கொடுத்தாலும் இதுக்கு 500 ரூபாய்க்கு நான் தரத்து ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுதான் ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர் சம் ஆஃப் ருபீஸ் சொல்லிட்டு சொல்றாரு. இது வந்து எல்லாருக்கும் வந்து பேரர் அப்படின்னா யார் கொண்டு கையில் வச்சிருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அப்படின்றது மீனிங். ஓகே, இது ஆர்பிஐனுடையது. இதையும் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் இந்தியன் கரன்சி ஆக்டில் வந்து இதை நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம சொல்றது இல்லை. ஆக்சுவலாக இதையும் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி தான் இதுவும். ஓகேவா? ரைட். ஓகே, இப்போ ஒரு சின்னது பார்ப்போம். இந்த 100 ரூபாய் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இது 100 rupees. இதில் பாருங்க, இது கவர்னர் யார் கையெழுத்து போட்டு தெரியுதுங்களா? மன்மோகன் சிங். மன்மோகன் சிங் நம்மளுடைய ஆர்பிஐ கவர்னராக இருக்கும் பொழுது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னராக இருக்கும்போது அவர் இந்த 100 ரூபாய்க்கு கையெழுத்து போட்டுக்காரு. ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர் சம் ஆஃப் ருபீஸ் 100, சம் ஆஃப் 100 rupees தரன்னு சொல்லிட்டு அவர் வந்து சைன் பண்ணியிருக்கிறார். ஆக இதுவும் வந்து அவர் வந்து பேங்க் ரிசர்வ் ஆன் பிகாஃப் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவர் வந்து சைன் பண்ணி நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார். ஓகே, அப்போ பேங்க்குக்காக நான் வந்து இந்த தாளை வந்து ஆத்தரைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை யார் வச்சுருந்தாலும், இந்த பேரர் வச்சுருந்தாலும் அது வந்து 100 ரூபாய் மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இதனுடைய மதிப்பு. ஓகே, சரி. அப்படின்னா இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னாக்கா, அப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நோட் எதுவும் இஷ்யூ பண்ணலையானா, இந்தியா கவர்மெண்ட் நோட் எதுவும் இஷ்யூ பண்ணல. இந்தியா கவர்மெண்ட் நான் தன்னுடைய பணத்தை வந்து ரிசர்வ் பேங்க்ல வச்சிருக்குது. ரிசர்வ் பேங்க் ஆத்தரைஸ் பண்ணி பண்ணுது. ஆனால் இந்தியா ஒரே ஒரு நோட்டு மட்டும் தான் இஷ்யூ பண்ணுது. அதுதான் இந்த 1 ரூபி நோட். இந்த 1 ரூபி நோட்டில் பார்த்தீங்கன்னா இதில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கும். நீங்கள் முதல்ல பார்த்ததில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருந்தது, இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருந்தது. அப்போ இந்திய அரசாங்கம் வெளியிடக்கூடிய நோட்டு இந்த 1 ரூபி நோட்டு மட்டும் தான். இதில் பாருங்க, அதே மன்மோகன் சிங் தான் கைது போட்டுக்காரு. ஆனால் இவர் செக்ரட்டரி ஃபைனான்ஸாக இருக்கும்போது கைது போட்டுக்கிறாரு. அதாவது ஆர்பிஐ கவர்னர் வரதுக்கு முன்னாடி ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக இருந்திருக்காரு. ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக இருக்கும்போது இவர் கையெழுத்து போட்டிருக்காரு. அதே மன்மோகன் சிங் ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக இருக்கும்போது கையெழுத்து போட்டது 1 ரூபி நோட்டு. அப்போ இந்தியா கவர்மெண்ட் வந்து 1 ரூபி நோட்டு மட்டும்தான் இஷ்யூ பண்ணுது. இதில் ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர் எந்த வார்த்தையும் இருக்காது. 1 ரூபி, இதோட வேல்யூ 1 ரூபி, அப்படிதான். இது வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா 1 ரூபா வேல்யூ அப்படின்றது தான் இது. ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர் அந்த வார்த்தையெல்லாம் எதுவுமே இதில் வந்து வராது. ஓகேங்களா? இதுதான் வந்து இந்தியன் ரூபி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஷ்யூ பண்ணுற நோட்டுக்கும் ஆர்பிஐ இஷ்யூ பண்ணுற நோட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஆர்பிஐ வந்து ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர் இருக்கும். ஏறக்குறைய இதே மாடலில் தான் நம்ம வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு நம்ம வந்து பண்ண போகிறோம். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு ப்ராமிசரி நோட்டும் பண்ணுறோம். சரி, ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, ஏறக்குறைய இந்த ஆர்பிஐ கவர்னர் நோட் இஷ்யூ பண்ணோம் இல்லைங்களா, ஏறக்குறைய அதே மாதிரி தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பார்ப்போம். இப்போ ஏ அப்படின்னு ஒரு இருக்காரு, பி அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கிறார். ஏ பையர், பி செல்லர். ஏ என்ன பண்றாரு, இவர்கிட்ட வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு பொருள் குட்ஸ் வாங்குறாரு, கடன் கிரெடிட்டுக்கு வாங்குறாரு. வாங்கிக்கிட்டு உடனே பணம் தரல. எப்போதுமே கேஷ் கிரெடிட் இது வந்து பையிங் அண்ட் செல்லிங்ன்றது பெரும்பாலும் வந்து கடனில் தான் செய்யப்படும் இல்லையா. இப்போ செய்வாங்கன்னு போது கடனில் செய்யும்போது கடனுக்கு வந்து 3 மாதம் கடனில் கேட்குறாரு. இவர் கொடுத்துறாரு, பி கொடுத்துறாரு. பி கொடுக்கறது இல்லாமல் ஒரு நோட்டு ஒன்று எழுதுறாரு. நோட்டு எழுதிட்டு இதே மாதிரி வந்து என்ன சொல்றாருன்னா, எனக்கு இந்த 10,000 ரூபாயை
நான் கேட்கும்போதோ இல்லது யாருக்கு ஆர்டர் பண்ணுறனோ அவங்களுக்கோ இதை கொடுத்துடணும், 3 மாதத்தில் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து கையெழுத்து போடுறாரு. எழுதி இவர் வந்து கையெழுத்து போட்டுருவாரு. இதை வந்து இவர் ஏ என்றவரை அக்செப்ட் பண்ணிக்குவார். ஆமாம் சரி நான் ஒத்துக்கிறேங்க இதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்குவார். அப்போ இவர் எழுதி கொடுத்து இந்த ஏ வந்து இதை அக்செப்ட் பண்ணதை இவர் என்ன பி என்ன பண்ண கையில் வச்சிருப்பாரு. இவர் எப்போ கேட்டாலும் அந்த 3 மாதத்தில் இவர் கொடுத்துடணும். அதுதான் 3 மாதம் கழித்த பிறகு இதே கொடுத்துடணும். அதுன்றது முறை. ஓகேவா? இது வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இதுக்கு பேர் வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எப்படி மாடல் இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு எந்த அட்ரஸ் யார் இப்போ எழுத போகிறவர் யார், இதில் வந்து இது நம்பர் 21 காந்தி நகர் கோயம்புத்தூர் வச்சிங்களேன். ரைட். டேட்டு என்ன டேட்டோ அன்னைய டேட்டு. அதன் பிறகு எவ்வளோ ரூபாய்க்கு எழுத போகிறாரு அப்படின்னு. சப்போஸ் 4 lakhsனா 4 lakhs அமௌண்ட் இருக்கும். ஓகே. இது வந்து அட்ரஸ் இருக்கும். இது என்ன டேட்டு முக்கியம் எவ்வளோ அமௌண்ட்டு. இது வந்து இது பாருங்கள் 3 months ஆஃப்டர் டேட் paid to me. அதாவது 3 மாதம் கழித்து ஆஃப்டர் டே இந்த டேட்டிலேருந்து 3 மாதம் கழித்து paid to me எனக்கு கொடு. ஆர் மை ஆர்டர் நான் இல்லை நான் யாருக்கு நான் உத்தரவாதம் தெரிகிறனோ யாருக்கு சொல்லிக்கிறனோ அவர்களுக்கு கொடு, எனக்கு கொடு, இல்லைனா என்னுடைய ஆர்டர் பெற்ற மற்றவங்களுக்கு கொடு. இந்த சம் ஆஃப் ருபீஸ் 2 lakhs ஃபார் வேல்யூ ரிசீவ்டு. இந்த வேல்யூ ரிசீவ்டுக்கு 2 lakhs வந்து சாரி 4 lakhsக்கு வந்து அமௌண்ட்டை கொடு அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த 4 lakhsன்றத 3 மாதம் கழித்து எனக்கு கொடு, இல்லைனா என்னோட உத்தரவு பெற்றவங்களுக்கு கொடு, 4 lakhs கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதுறார். ஓகேங்களா? எழுதிட்டு என்ன பண்ணுவாராம், இதுக்கு ஒரு ஸ்டாம்ப் ஓட்டுவாங்க. ஸ்டாம்ப் ஓட்டினா தான் அது வேலிடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸ்டாம்ப் ஓட்டாமல் பண்ண முடியாது. ஸ்டாம்ப் ஓட்டணும். ஸ்டாம்ப் ஓட்டுவாங்க. இது வேலிடிட்டி. ஓகே. அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து இந்த காந்தி நகர் கோயம்புத்தூர் சேர்ந்தவர் இந்த எழுதினவர் வந்து பூபாலன். அதாவது பூபாலன்றவர் எழுதியிருக்கிறாரு. எழுதி எனக்கோ இல்லை உத்தரவு பத்திரக்கோ கொடு அப்படின்னு சொல்கிறாரு. இது யாருக்கு எழுதியிருக்காருனாக்கா எழுதி சைன் பண்ணுவார். இது யாருக்கு எழுதினா மதிவான காமராஜ் ஸ்ட்ரீட் புதுச்சேரி வச்சிங்களேன். இப்போ இவருக்கு வந்து எழுதி தந்திருக்கிறார். இவருக்கு அதாவது இந்த பூபாலன்றவர் இந்த மதிவானன்றவருக்கு ஒரு பில்லு எழுதித்தராரு. இந்த பில்லை வந்து இது மாதிரி எனக்கோ இல்லைன்னா உத்தரவு பெற்றவருக்கோ நீ இந்த பணத்தை வந்து 3 மாதம் கழிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து எழுதி அவருடைய பேர் யாருக்கு எழுதினாரோ அவர் பேர். அவர் என்ன சொல்கிறாரு, சரி அக்செப்டட் சொல்லிட்டு அவர் சைன் பண்ணுறாரு. சைன் பண்ணிட்டு 5th September சைன் பண்ணுறாரு. அதாவது 1st September எழுதியிருக்கிறாரு. ஆனால் இவர் அக்செப்ட் பண்ணுறது வந்து 5th September. இந்த 5th September 3 மாதத்துக்குள்ளே இந்த அமௌண்ட்டை வந்து 3 months கழிச்ச பிறகு இந்த இதை வந்து கொடுத்துடணும் அப்படின்றது தான் வந்து ரூல். இப்போ ஒரு பில்லில் வந்து என்னென்னா இருக்குது பாருங்கள். அட்ரஸ் இருக்குது, யார் வந்து எழுதுகிறாங்களோ அவங்களோட அட்ரஸ்ஸு, டேட் இருக்குது, எவ்வளோ அமௌண்ட்டுன்னு இருக்குது, அது ருபீஸ் அண்ட் வேர்டுலேருந்து ஆர்டரில் இருந்து பேட் டு மீ ஆர் ஆர்டர் இருக்குது. அதை எழுதுறவர் சைன் பண்ணுறாரு. அது யாருக்கு எழுதுறாரோ அவருடைய முகவரி இருக்குது, அதுக்கு ஸ்டாம்ப் இருக்குது ஒட்டியிருக்காங்க. அதை யாருக்கு எழுதினாரோ அவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார். அக்செப்ட் பண்ணிட்டு சைன் பண்ணுறாரு. இதுதான் ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். பில்லினுடைய வடிவம் மாடல் ஜென்ரலாக இப்படி தான் இருக்கும். இது வந்து அன்கண்டிஷனல் ஆர்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ இதை கொடுத்தா அதை கொடுப்பான், அதை கொடுத்தா இதை கொடுப்பான், இல்லை இவருக்கு கொடு அப்படி கொடுலாம் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கக்கூடாது. அன்கண்டிஷனல் ஆர்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் இது. சரி, ப்ராமிசரி நோட் அப்படின்னா என்ன பார்ப்போம். ப்ராமிசரி நோட்டுக்கும் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கும் என்ன வித்தியாசம்னா, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் யாருக்கு தரணுமோ அவர் எழுதுவார். நோட்டு எழுதின உடனே கொடுக்க வேண்டியவர் கையெழுத்து போடுவார். ப்ராமிசரி நோட்டில் என்னன்னாக்கா யார் தரணுமோ அவர் எழுதுவார், நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவார். சேம் டிட்டோ அப்படியே தான் வரும். டேட் இருக்கும், எல்லாமே இருக்கும். டேட் இருக்கும், அமௌண்ட் 4 lakhs இருக்கும். 3 months ஆஃப்டர் டே ஐ ப்ராமிஸ் டு பே அதுன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்க, ஐ ப்ராமிஸ் டு பே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நான் வந்து பூபாலன் தரத்து ரெடியாக இருக்கிறேன். ஆர்கிஸ் ஆர்டர் இல்லைன்னா அவருடைய உத்தரவு பெற்றவருக்கு தரத்து ரெடியாக இருக்கிறேன். சம் ஆஃப் ருபீஸ் சொல்கிறாரு. போட்டுட்டு இதுதான் வாங்கினவர். போன இதில் வந்து இருந்தார் இல்லையா, இது வாங்கினவர். அவர் சைன் பண்ணுவார். ஸ்டாம்ப் போட்டு சைன் பண்ணுவார். இந்த இடத்துல வந்து யாருக்கோ அவருடைய பேரை எழுதி இதில் கொடுத்துடுவார். யாருக்காக எழுதினாரோ அவருடைய பேரை வந்து இங்கே எழுதி கொடுத்துடுவார். ஓகேங்களா? இப்போ ப்ராமிசரி நோட்டுக்கும் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் என்னன்னா, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்றது வந்து
யாருக்கு கொடுக்கணுமோ, அதாவது யாருக்கு உரிமையோ அவர் எழுதுவார், கொடுக்க வேண்டியவர் அதை அக்செப்ட் பண்ணிக்குவார். ப்ராமிசரி நோட்டில் வந்து யாரு கொடுக்கணுமோ அவர் எழுதுவார், வாங்க வேண்டியவர் வந்து அதை சைன் பண்ணி வாங்கிக்குவார். அவ்வளோதான், வாங்கி வச்சுக்குவார். அவ்வளோதான். ஓகேங்களா? இதுதான் ப்ராமிசரி நோட்டுக்கும் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கும் உள்ள சின்ன டிஃபரென்ஸ். ஓகே, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் முக்கியமான சில டேர்ம்ஸ்லாம் பார்ப்போம். இந்த இதை யார் எழுதுறாரு? அதாவது இங்கே வந்து உதாரணம் பார்ப்போம். இது வந்து டெட்டார், கடன் வாங்குறார். இது கிரெடிட்டார், கடன் கொடுக்குறார். ஓகேவா? டெட்டார், கிரெடிட்டார். இது வந்து டெட்டார், இவர் வந்து கிரெடிட்டார். ஓகேவா? ரைட். இது நமக்கு வந்து குழப்பம் கிடையாது. அதான் கிரெடிட்டார் தான் இந்த பில்லை எழுதுறாரு. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் வந்து பில்லு வந்து யார் எழுதுவார்னா கிரெடிட்டார் எழுதுவார். ரைட், ஓகே. இதை எழுதுறதுனால இவர் பேர் வந்து டிராயர். இதென்ன எழுதுறாரு? டிராயர். இது எழுதுறதுனால இவருக்கு பேர் வந்து டிராயர். ஓகேங்களா? அதாவது டிராயர் சொல்லலாம், இல்லை கிரெடிட்டார் சொல்லலாம். இவர் ரெண்டு பேர் யார் தான்? டிராயர். இதை வந்து அப்போ இவர் டிராயர்னா யாருன்னா, இவர் யாரு? லெட்டரு. இவர் டிராயி. அதாவது பில்லை எழுதுகிற ஒரு டிராயரு, ட்ரா பண்ணுற டிராயரு, அதை வாங்கிக்கிறதுனால இவர் வந்து டிராயி. ஓகேவா? ரைட். அடுத்தது இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும், பொறுமை தெளிவாக பாருங்க. ஓகே, இதில் யார் பணம் கொடுக்கணும்? இவர் கொடுக்கணும், அதாவது டெட்டார் கொடுக்கணும். அப்போ டெட்டார் கொடுக்கணும்னா இவருக்கு இன்னொரு பேர் வந்து பேயர். இவர் கொடுக்கணும் இல்லையா? அதனால ஒரு பேயர். இதை யார் வாங்கணும்? அந்த பணத்தை இந்த டிராயர் வாங்கணும் இல்லையா? அதனால இவருக்கு வந்து பேயி. இல்லை பாருங்க, இல்லை டிராயின்றவர் வேற, பேயின்றது வேற. பேயின்றவர் பணத்தை வாங்கக்கூடியவர், டிராயின்றவர் பணம் கொடுக்க வேண்டியவர். டிராயர்ன்றவர் அந்த பில்லை எழுதுறவர், பேயர்ன்றவர் பணம் கொடுக்க வேண்டியவர். ஓகே, இது வந்து இவர் இதை ஏற்றுக்கிறதுனால, அதாவது இந்த டெட்டார் வந்து இந்த பில்லை ஏற்றுக்கிறதுனால இவருக்கு இன்னொரு பேர் வந்து அக்செப்டார். ஏன்னா இங்கே அக்செப்ட் பண்ணுறா பாருங்க, அதனால் அக்செப்டார் அப்படின்ட்டு சொல்லலாம் இதை. ஓகேங்களா? அடுத்தது இந்த டிராயர் இருக்கிற இல்லையா, டிராயர்லாம் பேயின்னு சொன்ன இல்லையா, இவராகவும் இருக்கலாம், இல்லை இவர் ஒரு ஆர்டர் பண்ணுறாருல, எனக்கு ஆர்டர் பெற்றவங்க சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கொடுங்க, அவராகவும் இருக்கலாம். இந்த பேயின்றவர் வந்து இந்த டிராயராகவும் இருக்கலாம், இல்லை இவர் உத்தரவு பெற்றவராகவும் இருக்கலாம். அப்போ இது வந்து மாறும். டிராயராகவும் இருக்கலாம், இல்லை வந்து இன்னும் செகண்ட் பார்ட்டியாகவும் இருக்கலாம். இந்த பேயின்றவர் டிராயராக தான் இருக்கணும் அவசியம் கிடையாது, இவரோட உத்தரவு பெற்றவராகவும் இருக்கலாம். ஓகேவா? ஆனால் ஜென்ரலாக டிராயரும் பேயும் ஒன்று. இது மூணாவது ஆளும் இதில் வந்து நடுவில் வரலாம் அப்படின்றது. இவர் இந்த டிராயர் யாருக்கு உத்தரவு தராரோ அவரும் பேயா இருக்கலாம், டிராயரே பேயா இருக்கலாம், இல்லை அவர் உத்தரவு பெற்றவரும் பேயா இருக்கலாம். ஓகே, இவ்வளோதான் வந்து ஆட்களுடைய பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். மறுபடியும் சொல்ல பாருங்க. ஓகே, இப்போ பாருங்க, இது டெட்டார், கிரெடிட்டார் வச்சுக்குவோம். இந்த பில்லை யார் எழுதுனா கிரெடிட்டார் எழுதுவார். கிரெடிட்டார் எழுதுறதுனால, பில்லை எழுதுறதுனால இவர் பேர் வந்து டிராயர். ஓகேவா? இவர் டிராயர்னா அப்போ வந்து டெட்டா யார் வரும்? டிராயி. ஓகேவா? ரைட். இந்த பணம் யார் கொடுக்கணும்? டிராய் தான் தரணும், அதனால இவருக்கு பேர் வந்து பேயர். இந்த பணத்தை யார் வாங்குறது? இந்த டிராயர் வாங்குவார், அதனால இவர் பேயி. டிராயர் பேயாகிறாரு. ஓகே, இந்த டிராயர் தான் இந்த பணத்தை வாங்கணும்னு இல்லை, பே டு மீ, அவர் மட்டும் தான் வாங்கணும் இல்லை, ஆர் மை ஆர்டர், என்னோட உத்தரவு பெற்றவன் வாங்கலான்றார். அப்போ ஆர்டர் யார் உத்தரவு பெறாரு அவரும் பேயா இருக்கலாம். இப்போ டிராயரே பேயா இருக்கலாம், இல்லை உத்தரவு பெற்றவர் பேயா இருக்கலாம். ஓகே, இந்த கடனை நான் ஒத்துக்கிறேன்னு சொல்றாரு இல்லையா, அதனால இவருக்கு பேர் வந்து அக்செப்டார். அப்போ டிராயினாலும் அக்செப்டார்னாலும் பேயர்னாலும் எல்லாம் மூணும் ஒன்று தான். இந்த இடத்துல டிராயர் அப்படின்னா கிரெடிட்டார் வருவார், பேயாகவும் இருப்பார் சமயங்களில். இந்த பேய் சமயங்களில் இவர் ஆர்டர் பெற்றவராகவும் இருப்பார். இவ்வளோதான் வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் முக்கியமான டேர்ம்ஸ். ஓகேவா? அடுத்து ப்ராமிசரி நோட்டில் பாருங்க, அப்படியே கொஞ்சம் உல்ட்டா வரும். இது டெட்டார், கிரெடிட்டார். இந்த இடத்துல பில் எழுதுறவர் யாரு? ப்ராமிசரி நோட்டை எழுதுறவர் யாரு? இவர் எழுதுறார், அதனால இந்த இடத்துல இவர் டிராயர்.
யார் கடங்காரன் தான் பில்லு எழுதுறாரு. கிரெடிட்டார் என்ன பண்றாரு, அதை வாங்கிக்கிறார். அதனால இவர் டிராயி. ஓகேவா, டிராயர். பணம் யார் கொடுக்கணும், இந்த டிராயர் தான் கொடுக்கணும். அதனால இவர் பேயர். பணத்தை யார் வாங்குறாரு, இந்த கிரெடிட்டார் வாங்குறான். அதனால பேய். இந்த டிராயும் பேயும் ஒன்னாயிடுவாங்க பாருங்க இதுல. இது டிராயரும் பேயரும் ஒரே ஆள். ஓகேங்களா, ரெண்டும் வந்து இது. இவருக்கு இவர் எழுதுறதுனால இவருக்கு மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா, ரைட். அவ்வளோதான். இது அக்செப்டர்ஸ்லாம் தேவையில்லை. இவ்வளோதான் அந்த இது. ப்ராமிசரி நோட்டில் டிராயரும் மேக்கரும் பேயரும் ஒரே ஆள், டிராயும் பேயும் ஒரு ஆளாக இருப்பாங்க. ஆனால் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் டிராயர் வந்து பேயாக மாறுவார், டிராயி வந்து பேயராக மாறுவார். அவரே அக்செப்டர் ஆகிடுவார். ஓகேவா, ரைட். ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்ப்போம். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஹேஸ் த ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னலாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இட் மஸ்ட் பி இன் ரைட்டிங். எழுத்துப்பூர்வமாக இருக்க வேண்டும். இருக்குங்களா, எழுத்துப்பூர்வமாக இருக்க வேண்டும். இட் மஸ்ட் பி இன் ரைட்டிங். எழுதுறாங்க. ஓகே. அடுத்தது, இட் மஸ்ட் பி டேட்டட். டேட் இருக்குது, இட் மஸ்ட் பி டேட்டட். அடுத்தது, இட் மஸ்ட் கண்டெயின் an order to pay certain sum of money. ஒரு அமௌண்ட் தரேன் அப்படின்றது என்ன மணி வேல்யூன்றது சொல்லிடணும். 4 lakhsன்னு நம்பர்ஸில் இருக்குது. இது வந்து 4 lakhsன்னு ஃபிகர்ஸில் இருக்குது. 4 lakhsன்றது வேர்ட்லையும் இருக்குது. ஓகேவா, ரைட்டு. அடுத்தது, the promise to pay must be unconditional. அன்கண்டிஷனலாக இருக்கணும். அதாவது எனக்காவது அல்லது என்னை உத்தரவு பெற்றவங்களாக கூடன்னு தான் சொல்கிறத தவிர இல்லை வேற எந்த கண்டிஷனும் இருக்கக்கூடாது. கண்டிஷனில் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. இல்லை அதில். அடுத்தது, the money must be payable to defined person or to his order to the bearer. யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது க்ளீனாக சொல்லியிருக்கணுன்றாங்க. அப்போ இதெல்லாம் சொல்கிறாங்க, ஆஃப்டர் த டே paid to me, எனக்கு கொடு, ஆர் மை ஆர்டர், இல்லை நான் யாருக்கு ஆர்டர் சொல்கிறேன் அவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுதான் இருக்கணும் அப்படின்றாங்க. அடுத்தது, the draft must be accepted by payment by the party to whom the order is made. இது யாரை நோக்கி இந்த இது எழுதப்பட்டிருக்கிறதோ அவரு வந்து இதை அக்செப்ட் பண்ணிருக்குன்றாரு. அப்போ இந்த இடத்துல இவரை நோக்கி எழுதப்பட்டிருது, இவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, அக்செப்ட் பண்ணிட்டு சைன் பண்றாரு. ஓகே. அடுத்தது, இட் ஷுட் பி ப்ராப்பர்லி ஸ்டாம்ப்டு. ஸ்டாம்ப் ஒட்டப்பட்டிருக்கணும், ப்ராப்பர்லி ஸ்டாம்ப்டு. எவ்வளோ வேல்யூவோ அதுக்குரிய ஸ்டாம்ப்பு அதை ஒட்டியிருக்கணும். ஒட்டியாச்சு. அடுத்தது, பேமெண்ட் மஸ்ட் பி இன் லீகல் கரன்சி ஆஃப் த கண்ட்ரி. அதாவது என்ன சொல்கிறோமோ அந்த வேல்யூ, அந்த பணம் என்பது, அந்த கரன்சி என்பது அந்த நாட்டில் செல்லுபடியாகக்கூடிய இதில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து நம்ம இந்தியாவில் எழுதுனால ருப்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், ருப்பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதுவே ஃபாரினாக இருந்ததுன்னா டாலராக இருக்கும், இல்லை இதாக இருக்கும். இங்கே போய் இந்தியாவில் இந்த ப்ராமிசரி நோட் எழுதிட்டு டாலரில் எழுதக்கூடாது. ஃபாரின் நோட்டு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சாக இருந்துச்சு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எழுதலாம். பட் இந்தியாவுக்குள்ளே எழுதும்போது டாலரோ இல்லை யூரோவோ இல்லை ஜென்னோ வேறு எதுவுமே எழுதக்கூடாது. என்ன கரன்சி இங்கே இந்தியாவில் செல்லுபடியாகுதோ, அந்த நாட்டு செல்லுபடியாகுதோ அதை தான் எழுதணும். அப்போ ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்றது இட் மஸ்ட் பி இன் ரைட்டிங், இட் மஸ்ட் பி டேட்டட், இட் மஸ்ட் பி கண்டெயின் ஆர்டர் டு பே சர்டன் சம் ஆஃப் மணி, promise to pay must unconditional, money must be payable to definite person or to his order to the bearer, the draft must be accepted for payment by the party to whom the order is made, it should be properly stamped, the payment must be in legal currency of the country. ஓகேவா, இதான் இப்போ ஒரு ப்ராமிசரி நோட்டுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்கிறாங்க பார்ப்போம். A promissory note has the following. It must be in writing. இதில் வந்து வித்தியாசம் எதுவும் கிடையாது, எழுத்துப்பூர்வமாக எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. போன இதில் என்ன கண்டிஷன்ஸ் வந்து அதே தான், இதுவும் எழுதியிருக்கணும், இதுலேயும் வந்து இது எழுதியிருக்கிறாங்க. நமக்கு வந்து அதில் சந்தேகம் கிடையாது, எழுதியிருக்கிறாங்க. இட் மஸ்ட் பி இன் ரைட்டிங். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் அது இருக்கணும். இட் மஸ்ட் கண்டெயின் ஏ கிளியர் ப்ராமிஸ் டு பே. கிளியர் ப்ராமிஸ், நான் வந்து பே பண்ணுறேன் அப்படின்றது கிளியராக சொல்லணும். அதுலேயே வந்து அன்கண்டிஷனல் சொல்லியிருந்தாங்க இல்லையா, இது கிளியராக சொல்லியிருக்கணும். மியர் அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் த டெட்ஸ் இஸ் நாட் ஏ ப்ராமிசரி நோட். நான் வந்து உங்களுக்கு நான் கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு அக்னாலஜ் பண்ணுறது கிடையாது, நான் கொடுக்குறேன்ட்டு எழுதணும். இது பாருங்க, ஐ ப்ராமிஸ் டு பே த பே அப்படின்னு யாருக்கு தரேன்றது ஐ ப்ராமிஸ் டு பே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ப்ராமிஸ் டு பே எழுதணும். The promise to pay must be unconditional. I promise. கண்டிஷனலாக கூட நான் இது கொடுத்தா அது தருவான், இது கொடுத்தா செய்வான் அப்படிலாம் சொல்கிறது. அன்கண்டிஷனலாக இருக்கணும். இது பாருங்க, இப்போ
இந்த செகண்ட்ல சொல்றாங்க பாருங்க, ஐ ப்ராமிஸ் டு பே 50,000 as soon as I can. என்னால முடியும் போது அப்படிலாம் கண்டிஷன் தரக்கூடாது. என்னால எப்போ வந்து முடியும் அப்போ தரலாம். இந்த கண்டிஷன்ஸ் வந்து கண்டிஷன் செல்லாது. இது ஐ ப்ராமிஸ் டு பே 50,000 ஆர் த பேரர் அப்படி தான் வரணும், ஆர் இஸ் ஆர்டர் அப்படின்ட்டு தான் வரணும். ஓகேங்களா? இந்த as soon as I can அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்போ அடுத்தது வந்து ப்ராமிஸ் அன்கண்டிஷனலாக இருக்கணும் அப்படின்றாங்க. ரைட், ஓகே. இதில் வந்து அன்கண்டிஷனல் தான். இதில் என்ன சொல்கிறோம், ஐ ப்ராமிஸ் டு பே மிஸ்ஸஸ் என் பூபாலன் ஆர் இஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, த ப்ராமிசர் ஆர் மேக்கர் மஸ்ட் சைன் த ப்ராமிசர் நோட். யார் எழுதுனாங்களோ அவங்க சைன் பண்ணியிருக்கணும். சைன் பண்ணியாச்சு. ஓகே, த மேக்கர் மஸ்ட் சர்டன் பர்சன், ஒரு இண்டிவிஜுவலாக தான் இருக்கணும், அது இதில் இருக்குது. ஓகே. ஆர் த பேயி, த பர்சன் whom the payment is promised must also be certain. அதாவது யாருக்கு பணம் தரணுமோ அவரும் வந்து ஒரு ஆளாக இருக்கணும். ஓகேவா? அதுவும் இருக்குது. ரைட், ஓகே. சம் பேவர் மஸ்ட் பி, ஐ ப்ராமிஸ் டு பே 50,000 ப்ளஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லலாம் இருக்கக்கூடாது. அதாவது எவ்வளோ தரீங்க, எவ்வளோ தரணும்ன்றதை வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கணும். அதாவது 50,000 தரேன், கூட வட்டியை சேர்த்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. இல்லை வட்டி கழிச்சிட்டு தரேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. கரெக்டாக எவ்வளோ தரணும். சப்போஸ் வட்டியோட வச்சிங்களேன், வட்டி ஒரு 20,000 வச்சிங்களேன், ஐ ப்ராமிஸ் டு பே 70,000 எழுத வேண்டி தான். அதை விட்டுட்டு வந்து வட்டியோட சேர்த்து தரேன் அப்படின்றலாம் எழுதக்கூடாது அப்படின்றாங்க. பேமெண்ட் மஸ்ட் பி இன் லீகல் கரன்சி ஆஃப் த கண்ட்ரி. அப்படியே இதுக்கு வந்து உள்ளது தான், அது லீகல் கரன்சியாக தான் இருக்கணும்னு சொல்லியாச்சு. இட் ஷுட் நாட் பி மேட் பேயபிள் டு த பேரர். யாருக்காவது பேரர் இருக்கும், இது வச்சிருக்கவங்களுக்கு கொடுன்னு சொல்லக்கூடாது. அதாவது எனக்காகவது அல்லது என்னது உத்தரவு பெற்றவர்களாக அப்படின்னு. இந்த பேரர்ன்ற மீனிங் என்னன்னாக்கா, ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கரன்சியில் வரும். ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர். இது யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களெல்லாம் உண்டு அப்படின்றது. அந்த மாதிரி இதை சொல்லக்கூடாது. யாருக்கு உண்டு அப்படின்றத அந்த வந்து இவர் வந்து எழுதி, யார் ப்ராமிஸ் பண்ணுறாரோ அவர் எழுதி கொடுத்துடணும், இவருக்கு தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடணும். ஓகே. இட் ஷுட் பி ப்ராப்பர்லி ஸ்டாம்ப்டு. ஸ்டாம்ப் வந்து ப்ராப்பராக ஸ்டாம்ப் பண்ணியிருக்கணும் அப்படின்றாங்க. அதை ஸ்டாம்ப் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. இட் டஸ் நாட் ரெக்வயர் எனி அக்செப்டன்ஸ். அக்செப்டன்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஐ அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணுவார் இல்லையா. இது அக்செப்டன்ஸ்லாம் இல்லை. இது எழுதி கொடுத்தாருன்னா, இவருக்கு எழுதி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோம், ரிசீவருக்கு எழுதி கொடுத்துட்டாருன்னு வச்சுட்டோம், இதுவே அக்செப்டடாக தான் மீனிங்கு. இதுக்கு வந்து இது வந்து ஆமாம் நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லணும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இப்போ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு ப்ராமிசரி நோட்டுக்கு என்ன வித்தியாசம்னா, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு இவரு டேரக்ஷன் கொடுப்பார். எனக்கு இந்த டேட்டில் வந்து எனக்கு பணம் 3 மாதம் கழிச்சு எனக்கு பணம் கொடு, எனக்காவது இல்லை எனக்கு உத்தரவு பெற்ற பணம் கொடு அப்படின்னு சொல்லுவார். அதை வந்து கடன் வாங்கினவர் சரின்னு ஒத்துக்குவார். ஆனால் ப்ராமிசரி நோட்டில் கடன் வாங்கினவர் எழுதி கொடுப்பாரு, யாருக்கு தரணுமோ அவருக்கு இது 3 மாதத்தில் நான் தரேன், நான் வந்து நீ உங்களுக்கோ இல்லை உங்கள் உத்தரவு பெற்றவங்களுக்கோ தரேன் அப்படின்ட்டு எழுதி கொடுப்பார். ரெண்டும் ஏறக்குறைய ஒரே மாடல் தான். இது வந்து கடன் வாங்கியவரே நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தா ப்ராமிசரி நோட்டு, கடன் கொடுத்தவர் எனக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அதை வந்து வாங்கினவர் வந்து அக்செப்ட் பண்ணி ஆமாம் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு எழுதினார்னா அது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். சிம்பிளாக சொல்ல போனால். ஓகேங்களா? இது இவ்வளோ தூரம் போதும்னு நினைக்கிறேன். ரைட், இது வரைக்கும் நம்ம வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சும் ப்ராமிசரி நோட்டோடைய இன்ட்ரோடக்ஷன்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம். இப்போ பார்த்ததில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், ஏதாவது விளக்கங்கள் தேவைப்படுதுன்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள முகவரி malllearning@gmail.com. வழக்கம் போல் ஒரு அப்பீல், இந்த டுட்டோரியலை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க, அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எதாக இருந்தால் கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு இந்த டுட்டோரியல் உடனுக்குடன் கிடைக்கணுன்னாக்கா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கிங்க. அக்கௌண்டிங் ஃபார் ஸ்பெஷல் ட்ரான்சாக்ஷன் கண்டினியூ ஆகுது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.